வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டோரி. நான் உங்கள் தாரா. எல்லாருமே எப்படி இருக்கீங்க மக்களே? உங்கள் எல்லாரையுமே தி ஃபர்ஸ்ட் கிஸ் பார்ட் 7 வந்து மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ரியலி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். நான் இந்த அளவுக்கு சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தீங்க, அக்கா ஃபர்ஸ்ட் கிஸ் போடுங்க. எல்லாருமே சீரிஸ் சேனலுக்கு தான் மோஸ்ட்லி கேட்பீங்க. பட் இப்போது ஸ்டோரி சேனலுக்கும் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க, அக்கா போடுங்க, நீங்கள் சஸ்பென்ஸோடு முடிச்சிருக்கீங்க, பயங்கரமாக டென்ஷன் ஆகுது, போடுங்க, இப்போ அதித்தி என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அதித்தியோட கேரக்டரை பற்றி தான் அதிகமாக கேட்குறீங்க. அண்ட் அந்த தேர்ட் லீடிங் கேரக்டரை சீக்கிரம் கொண்டு வாங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அவருமே ரொம்ப சீக்கிரமாக வந்துடுவார். அண்ட் விதவுட் டிலே என்னோடய வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் உங்களோட ஹெட்ஃபோன்ஸை கையில் எடுத்துக்கோங்க. ஸ்டோரியை எப்போவும் நான் சொல்கிற மாதிரி தான் இமேஜின் பண்ணி கேளுங்க. இன்றைக்கி என்னோடய பார்ட்குள்ளே போகலாம். ப்ரீவியஸ் பார்ட்டில் நம்ம என்ன பார்த்துருந்தோம், நம்மளோட ஆரவ் அதித்திக்கிட்ட எல்லா உண்மையும் சொன்னதுக்கப்புறமா இதை அதித்தியால் கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியல. இவன் எந்த பதிலுமே சொல்லலை. ஆஃபீஸ்க்கு வரவே வரமாட்டேன், நான் உன்னை ஃப்ரெண்டாக இருப்பேன் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு பதிலுமே சொல்லலை. அதித்தி ஒரு குழப்பமான மனநிலைமையோடு அங்கேருந்து கிளம்பி போனாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஆரவ் என்ன பண்ணால், அதித்தியை எப்படி சமாதானப்படுத்தினா, அதித்தி ஆரவை புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இன்னோட பார்ட்டில் கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். இன்னோட பாட்டோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஆரவை தான் ஃபஸ்ட்டு காட்டுறோம். ஆரவ் இன்னமும் அந்த ஹோட்டல்லே உட்காந்துட்ருக்கான். பையன் ரொம்பவே குழப்பமாக இருக்கான். என்ன பண்ணுறது, இப்போ எப்படி அதித்தியை சமாளிக்கிறது? அவள் ஏற்கனவே ஏகப்பட்ட மனக்குழப்பத்தோடு இருந்தாள். இப்போ நான் இந்த பிரச்சனையை வேறு அவகிட்ட சொல்லி அனுப்பியிருக்கேன். இதுக்கப்புறம் இவன் எதுக்கு என்ன விஷயத்துக்காக ரியாக்ட் பண்ண போகிறா, இந்த பிரச்சனையை எப்படி ரிசால்வ் பண்ண போகிறா, இவன் ஆஃபீஸ்க்கு வருவாளா மாட்டாளா அப்படிங்கிறதே அவனுக்கு சுத்தமாக புரியல. நீங்கள் போன அந்த சுச்சுவேஷனை யோசிக்க ஆரவுக்கு இன்னும் பயம் அதிகமாகுது. ஹி மஸ்ட் ஸோ பேனிக். அவன் ரொம்பவே பேனிக் ஆகுறான். அவனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஹி மஸ்ட் பி ஹெல்ப்லெஸ். அவனுக்கு சுத்தமாக அவன் ஹெல்ப்லெஸ் ஆகிட்டான். என்ன பண்ணுறது அப்படிங்கிறது அவனுக்கு புரியல. ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கான். ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக இருக்கான். என்ன பண்ணுறது, எப்படி அவளை சமாதானப்படுத்துறது அப்படிங்கிறது ஆரவுக்கு சுத்தமாக தெரியல. ஆரவ் திரும்பவும் அதே குழப்பத்தோட உங்களுக்கு கால் பண்ணுறான். பட் நீங்கள் இந்த 4 நாளாக என்ன பண்ணீங்களோ அதே தான் இப்போவும் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய மொபைல் ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்க. ஸோ ஆரவ் இன்னமும் அதிகமாக பயப்பட ஆரம்பிக்கிறான். இவன் ஏன் தான் இப்படி பண்ணுறானே தெரியல, கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா. ஃபோனை திரும்பவும் ஆஃப் பண்ணி வச்சுட்டா பாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கோவப்படுறான். இவன் அப்படி கோவத்தோடையே அங்கேருந்து கிளம்பி அவனோட வீட்டுக்கும் போகிறான். இவன் அங்கே போயிட்டாலுமே இவனோட ஃபுல் நினைப்புமே பார்த்திங்கன்னா உங்கள் மேலே மட்டும்தான் இருக்குது. இவளை எப்படி சமாளிக்கிறது, இவளுக்கு எப்படி இதெல்லாம் புரிய வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இங்கே அப்படியே உங்களை காமிச்சோம் அப்படின்னா நீங்கள் ரொம்பவே டிப்ரெஸ்ட் ஆகிட்டீங்க. ஏற்கனவே நீங்கள் ரொம்ப பெரிய குழப்பத்தில் இருந்தீங்க. இப்போ ஆரவ் சொன்னது இன்னும் உங்களை அதிகமாக குழப்புது. இப்போது ஆஃபீஸில் இருந்த பிரச்சனை எல்லாத்தையுமே நீங்கள் தூக்கி போட்டுட்டீங்க. நீங்கள் அதை பற்றி இப்போ யோசிக்கவே இல்லை. ஆஃபீஸை பற்றி உங்களுக்கு எந்த விதமான ஒரு தாட்டுமே இப்போ வரல. உங்களுடைய இப்போ கம்ப்ளீட் தாட்டுமே ஆரவ் மேலே மட்டும்தான் இருக்குது. என்ன இவன் இப்படி ஒரு பிரச்சனையை சொல்கிறான், உண்மையாகவே இவனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால தான் இவன் எந்த பொண்ணுங்களையும் பார்க்க மாட்டானா, எந்த பொண்ணுங்களையும் இவன் ஏன் பெருசாக பேச மாட்டான், டேட் பண்ண மாட்டான்னு நமக்கு ஏன் இத்தனை நாளாக புரியாமல் இருந்தது. ஒருவேளை இவன் சொல்கிறது உண்மையான ரீசனாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே ஏகப்பட்ட கொஷின்ஸ் ஓட ஆரம்பிக்குது. இப்போ ஆஃபீஸோட பிரச்சனையை பற்றிலாம் நீங்கள் யோசிக்கவே இல்லை. இப்போ ஆரவுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா உண்மையாகவே அந்த ப்ராப்ளத்தை பற்றி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த பொண்ணு பேசின எல்லாமே வர்த்லெஸ் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு தாட் வந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் ஆஃபீஸை பற்றி எதுவுமே யோசிக்கல. இப்போ உங்களோட கம்ப்ளீட்டான ஒரு தாட் ஃபுல்லாகவே ஆரவ் மேலே மட்டும்தான் இருக்குது. உண்மையாகவே அவனோட லைஃப் எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும். சாதாரணமாக ஒரு பொண்ணை பிடிக்கிற ஒரு பையனாக இருந்தால் அவனோட லைஃப் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பட் இவனோட லைஃப் எந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்பவே யோசிக்க ஆரம்பிக்கிறார். ஏன்னா இது வரைக்கும் உங்களுக்கு அந்த கே செக்ஷுவல் பற்றியெல்லாம் எதுவுமே பெருசாக தெரியாது. உங்களுக்கு அந்தளவுக்கு ஐடியாவும் இல்லை. பட் இப்போ ஆரவ் சொல்கிறத கேட்க உங்களுக்கு உண்மையாகவே மனசெல்லாம் அப்படியே பதற ஆரம்பிக்குது. உண்மையாகவே ஒரு சாதாரண ஒரு பையனாக இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஒரு கே செக்ஷுவலாக இருக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அப்போ தான் நெட்டில் படிக்க ஆரம்பிக்கிறீங்க. உண்மையாகவே ஒரு சேம் செக்ஷுவாலிட்டி இருக்க ஒரு பசங்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், அவங்களோட எமோஷன்ஸ், அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் அப்படியே நெட்டில் படிக்க ஆரம்பிக்கிறீங்க. என்னதான் நெட்டில் படித்தாலும் அதை ரியாலிட்டியில் பார்க்கும்போது தான் அதனோட உண்மையான ஃபீல் தெரியும் இல்லையா. ஆரவ் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையிலும் அந்தளவுக்கு உண்மை இருந்துச்சு அப்படிங்கிறத அவனோட கண்ணை பார்க்கும்போதே உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியுது. பட் இருந்தாலும் அந்த உண்மையை உங்களால் ஏற்றுக்க முடியல. இல்லை நான் இதை ஏற்றுக்க மாட்டேன், இது எல்லாமே பொய், நீ ஒரு சாதாரண ஒரு பையன் தான் அப்படிங்கிற மாதிரி உங்களை நீங்களே கிட்டத்தட்ட ஏமாற்றிக்கிற மாதிரி நீங்களே நினச்சிக்கிறீங்க. ஆனால் என்ன இருந்தாலும் இதுதான் ரியாலிட்டி அப்படிங்கிறத ஆரவ் ரொம்பவே அழுத்தமாக தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கான்.
பட் இருந்தாலும் உங்களால் இதை ஏற்றுக்க முடியல. எப்படி அவன் இவ்வளோ பெரிய ஒரு வசதியான ஒரு வீட்டு பையன், அவனுக்கு எல்லாமே இருக்குது, அவனுக்கு அனுபவிக்கிறதுக்குன்னு எல்லாமே இருக்குது, அவன் கூட சொந்தங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அவனுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளே ஏகப்பட்ட ஒரு கேள்விகள் வருது. ஏன் இதை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனால் சரி பண்ண முடியாதா அப்படின்லாம் கூட யோசிச்சு பார்க்குறீங்க. என்னதான் இருந்தாலும் செக்ஷுவாலிட்டின்றதை யாராலையும் மாற்ற முடியாது இல்லையா? ஸோ அந்த ரியாலிட்டியை வந்து அதித்தி வந்து ஏற்றுக்க மாட்றாங்க. அவங்களால அதை ஏற்றுக்க முடியல. பிகாஸ் அவனை ஒரு ஃப்ரெண்டாக பார்க்கறதுனால எந்த ஒரு பிரச்சனையுமே ஏன் இதை நம்ம சரி பண்ணிட முடியாதா அப்படிங்கிற மாதிரி அதித்தி வந்து யோசிக்கிறாங்க. பட் இந்த பிரச்சனையை வந்து சரி பண்ண முடியாது, அது அவங்க தான், ஹீ இஸ் சேம், அவங்க அப்படி தான் இருப்பாங்க, அவங்கள மாற்ற முடியாது அப்படிங்கிறது அதித்திக்கு புரியல. இல்லை, அவங்களுக்கு புரியுது, பட் அவங்க புரிஞ்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசை ரொம்ப ஸ்டபனாக வச்சுட்ருக்காங்க. அதுதான் ரீசன். மிச்சம் இருக்க இந்த 2 நாளுமே இப்போ கம்பெனியோட பிரச்சனைலாம் மறந்துட்டீங்க. இப்போ கம்ப்ளீட்டாகவே உங்கள் மனசில் இருக்கிறது ஆரவ் மட்டும்தான். இப்போ நீங்கள் ஆரவ பற்றி மட்டும் தான் நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இப்படியே தான் இந்த 2 நாளும் போகுது. கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஃபுல்லாக வீட்டில் இருந்திருக்கீங்க. சரியாக சாப்பிடல. முழுசாக ஒரு 1 மணி நேரம் கூட நீங்கள் தூங்கவே இல்லை. ஸோ இப்படியே அந்த வாரம் ஃபுல்லாக கடந்து போகுது. அடுத்த வாரமும் வந்துடுச்சு. ஸோ திங்கட்கிழமை எப்பவும் போல் நீங்கள் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறீங்க. ஆஃபீஸ்க்கு என்ன மாதிரியான மைண்ட் செட்டில் போகிறீங்க அப்படின்னா, இப்போ யாரை பற்றியும் நம்ம கவலைப்படக்கூடாது. யார்கிட்டேயுமே தான் யார், ஆரவ் யார், அவனுக்கும் எனக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத பற்றி யாருக்குமே நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் ஆஃபீஸ்க்குள்ளேயே போகிறீங்க. ஆஃபீஸ்க்குள்ளே எப்போயுமே போகிறீங்க. விஷ் பண்ணுறவங்க விஷ் பண்ணுறாங்க. உங்களை பற்றி தப்பாக பேசுகிறவங்க ஆஸ் யூஷுவல் அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்க. அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்களோட வாயை மூட உங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. நான் எதுக்காக அவங்களோட வாயை மூடணும், என்னோடய வேலை அது கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்களோட டெஸ்க்குக்கு போகிறீங்க. உங்களை ஒரு பொண்ணை தப்பாக பேசினா பார்த்தீங்களா, அந்த பொண்ணு ஆஃபீஸ்க்கு வரவே இல்லை. நீங்கள் அவளை பற்றி எதுவுமே கேட்கல. நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க, அவளோட வேலையை பார்க்குறீங்க. நீ இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் போகுது. பட் இந்த 3 நாளாகவே நீங்கள் ஆரவ ஆஃபீஸில் பார்க்கவே இல்லை. அவனும் உங்களுக்கு கால் பண்ணலை, மெசேஜ் பண்ணலை. அதே மாதிரி அந்த 2 நாள், அதாவது ஆரவ் வெள்ளிக்கிழமை அவங்கக்கிட்ட பேசிட்டு போனோம். சனி ஞாயிறு நீங்கள் வீட்டில் இருந்தீங்கல்ல, அந்த 2 நாளுமே கூட ஆரவ்கிட்டேருந்து ஒரு கால்ஸோ மெசேஜஸோ எதுவுமே உங்களுக்கு வரவே இல்லை. உங்களுக்கு இவனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. பட் யார்கிட்டேயுமே கேட்கல. நீங்களும் ஆரவுக்கு பதிலுக்கு சரி ஒரு கால் பண்ணி கேட்கலாம், இல்லை ஒரு மெசேஜ் பண்ணலாம் அப்படின்னு கூட நீங்கள் பண்ணவே இல்லை. நீங்களும் கிட்டத்தட்ட ஒரு அடமெண்ட் மாதிரியே தான் இந்த 3 நாளுமே இருந்திருக்கீங்க. ஸோ 3 நாள் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னா, மேனேஜர் உங்களோட கேபினுக்கு வராரு. அதித்தி கொஞ்சம் என்னோட கேபினுக்கு வாங்கலேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. நீங்களும் சரி மேனேஜர் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கேபினுக்கும் போகிறீங்க. மேனேஜர் உங்ககிட்ட என்னாச்சு அதித்தி, நீங்கள் ஆரவை பார்த்தீங்களா, ஆரவ்கிட்டேருந்து உங்களுக்கு எதாவது இன்ஃபர்மேஷன் வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பட் ஆரவை பற்றி இப்போ எதுக்காக இவர் என்கிட்ட கேட்குறாரு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை சார் நான் ஆரவை பார்க்கவே இல்லையே, அவனும் எனக்கு கால் எதுவும் பண்ணலை, ஆஃபீஸ்க்குமே எதுவும் கால் பண்ணலையே சார் அப்படின்னு சொல்ல, இல்லை அதித்தி என்ன ஆச்சுனே தெரியல, ஆரவ் கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளாக ஆஃபீஸ்க்கே வரல, அவனை மொபைல்லையும் காண்டாக்ட் பண்ண முடியல, அவனோட பர்சனல் மொபைல் நம்பரும் எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல, இல்லை சார் எனக்கும் தெரியாது, அவனோட ஒரு நம்பர் மட்டும் தான் என்கிட்ட இருக்குது, நான் அந்த நம்பருக்கும் காண்டாக்ட் பண்ணலையே, எனக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் மேனேஜர்கிட்ட சொல்கிறீங்க. இப்போ மேனேஜர் உங்ககிட்ட சரி ஓகே அதித்தி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், ஆரவை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுகிறாரு. இப்போ எப்படி இருக்கீங்க அதித்தி, நீங்கள் நார்மல் ஆகிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை சார் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன், என்ன வேணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு மேலே நான் ஆக்ஷன் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. எந்த பொண்ணு சார் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு தேவையில்லாமல் பொண்ணு ஃப்ளோரில் பேசினாலையா, அந்த பொண்ணு மேலே நான் சின்னதாக ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன சார் ஆக்ஷன் எடுத்தீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்ல, ஒன்றும் இல்லை அதித்தி, அவங்கள நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், வேறு பிரான்ச்சுக்கு அவங்கள நான் மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்ல, சார் நான் அந்த பொண்ணு மேலே ஆக்ஷன் எடுங்க உங்ககிட்ட எந்த கம்ப்ளைண்ட்டுமே கொடுக்கலையே, நீங்கள் எதுக்காக எடுத்தீங்க அப்படின்னு சொல்ல, இல்லை நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணல, பட் ஆரவ் ரொம்பவே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான், கிட்டத்தட்ட 2-3 தடவை வந்து அவன் ஆக்ஷன் எடுக்க சொல்லி என்கிட்ட கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கான், அது மட்டும் கிடையாது என்னோட சீனியர் மேனேஜர்கிட்டையும் அவன் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான், ஸோ நான் அந்த பொண்ணு மேலே ஆக்ஷன் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, இல்லை சார் நீங்கள் அந்த பொண்ணு மேலே எந்த ஆக்ஷன் எடுக்க தேவையில்ல, அந்த பொண்ணை எந்த பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்களோ அந்த பிரான்ச்லேருந்து திருப்பி நம்மளோட பிரான்ச்சுக்கே கூப்பிடுங்க சார், எனக்கு அந்த பொண்ணு மேலே எந்த பனிஷ் பண்ணுன்ற அவசியமும் கிடையாது, எனக்கு அந்த பொண்ணை பனிஷ் பண்ணுற மோட்டிவ் இல்லை, மேனேஜர்கிட்ட அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இல்லை சார், எனக்கு அந்த பொண்ணை கொஞ்சம் கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுலையோ அந்த பொண்ணு மேலே இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடே இல்லை, தயவு செஞ்சு அந்த பொண்ணு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் கொஞ்சம் கேன்சல் பண்ணுங்கள், இதை பற்றி நீங்கள் ரீகன்சிடர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், அது மட்டும் இல்லை ஆரவ் எனக்காக தான் அந்த பொண்ணு மேலே பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், அந்த பொண்ணு மேலே இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணான், நானே வேண்டான்னு தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு அது முதல்ல கேன்சல் பண்ணுங்கள், அந்த பொண்ணு மேலே நான் ஏன் ஆக்ஷன் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு என்கிட்ட நிறைய ரீசன் இருக்குது, அது எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது சார், ப்ளீஸ் கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணுங்கள், அந்த பொண்ணை திரும்பவும் நம்மளோட பிரான்ச்சுக்கே கூட்டிகிட்டு வாங்க, அதுவும் என்னோடய டீமுக்கே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, மேனேஜருக்கு உண்மையாகவே ரொம்ப ஷாக்காக இருக்குது. என்ன சொல்கிறீங்க அதித்தி, அந்த பொண்ணு பேசின பேச்சுக்கு வேறு யாராவது இருந்தாங்கன்னா இந்நேரம் அந்த பொண்ணை நிற்க வச்சு அரைஞ்சிருப்பாங்க,
நீங்கள் ஏன் அந்த பொண்ணுக்கு இவ்வளோ மர்சி காட்டுறீங்க அப்படின்னு சொல்ல, இதில் நான் மர்சி காட்டுறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது சார். பிகாஸ் அந்த பொண்ணு மேலே எந்த தப்புமே கிடையாது. அந்த பொண்ணு ஏதோ ஒரு தெரியாம தான் இந்த விஷயத்த இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமா செஞ்சாலே தவிர, அவளுக்கு உண்மையாவே இதெல்லாம் செய்யணுன்ற மாதிரி எந்த மாதிரி தாட்டும் கிடையாது. நீங்க தயவு செஞ்சு அந்த பொண்ண வந்து பனிஷ் பண்ணாதீங்க. ட்ரான்ஸ்ஃபர்லாம் எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த பொண்ண திரும்பி நம்மளோட பிரான்ச்க்கே கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுறீங்க. மேனேஜரும் சரி ஓகே, இத பத்தி நான் என்னோட ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள அங்கேருந்து அனுப்புறாரு. இப்போ நீங்க அங்கேருந்து வெளில வரீங்க. நீங்க இந்த 3 நாளாவே என்ன நினச்சிட்டு இருப்பீங்க அப்படின்னா, ஆரவ் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு தான் இருக்கான். பட் அவன் உங்களுக்கு கால் பண்ணல. உங்கள வந்து பார்க்கல. நீங்க உங்களோட அம்மா குடுத்து அனுப்பிச்ச லஞ்சையும் அவன் வந்து வாங்கிக்கல அப்படிங்கிற மாரி மட்டும் தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. பட் இப்போ மேனேஜர் சொன்ன பிறகு தான் உங்களுக்கு புரியுது, அவன் ஆஃபீஸ்க்கே வரல அப்படிங்கிறது. இப்போ இத கேட்டோனே உங்களுக்கு டென்ஷன் ஆகுது. ஸோ நீங்களே ஆரவ்க்கு கால் பண்றீங்க. அதே மாதிரி இந்த 2 நாள் வீட்ல இருந்தாங்க பார்த்தீங்களா? அப்போ ஒரு டைம் கூட ஆரவ் உங்களுக்கு காலோ, மெசேஜோ பண்ணவே இல்ல. அதே மாதிரி தான் 3 நாளாவுமே நீங்க ஆஃபீஸ்ல அவனுக்கும் கால் பண்ணல. அவனும் உங்களுக்கு கால் பண்ணல. இப்படியே தான் போய்க்கிட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறம் என்னடா இது மேனேஜர் வரலன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட போய் கேட்குறாரே அப்படின்னு சொல்லி, நீங்களே ஆரவ்க்கு கால் பண்ணுறீங்க. பட் நீங்க பண்ண வேலைய இப்போ ஆரவ் பண்ணி வச்சிருக்கான். என்ன பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னா, அவனோட மொபைல் ஃபோன ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியிருக்கான். அதே மாரி அவனோட பர்சனல் மொபைல் நம்பரும் உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த நம்பர் உங்ககிட்ட கிடையாது. ஸோ நீங்க அவனோட அஃபிஷியல் நம்பருக்கு நெறைய தடவ ட்ரை பண்ணுறீங்க. பட் நீங்க கால ரீச் பண்ணவே முடியல. சரி அவளோட அம்மாவுக்கு கால் பண்ணலாமா அப்படின்னு சொன்னா, நீங்க உங்களோட அம்மாவுக்கு கால் பண்ணும்போது உங்க அம்மா பயப்படுவாங்கன்னு ஆரவ் யோசிச்சான் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இப்போ நீங்களும் யோசிக்கிறீங்க. இப்போ நான் கால் பண்ணி திடீர்னு அம்மா கிட்ட போயிட்டு ஏதாவது கேட்டேன் அப்படின்னா, அவங்க பேனிக் ஆவாங்களே, அவங்க பயப்படுவாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு, இப்போ நீங்களும் உங்க ஆரவோட அம்மாவுக்கு கால் பண்ணவே இல்ல. ஸோ இப்படியே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அந்த வாரம் ஃபுல்லாவே போகுது. நீங்க ஆரவ பார்க்கவே இல்ல. அவன்கிட்டேருந்து காலும் வரல, மெசேஜும் வரல. அதே மாரி உங்களோட காலுக்கும் ரிப்ளை இல்ல. எந்த மெசேஜஸ்க்கும் ரிப்ளை வரல. நீங்க ரொம்பவே டென்ஷன் ஆகுறீங்க. இப்போ ஆரவ விட 5 மடங்கு எக்ஸ்ட்ராவா நீங்க ரொம்பவே பேனிக் ஆயிட்டீங்க ஆரவ நெனச்சு. 1 வீக் ஆயிடுச்சு இந்த பிரச்சனை முடிஞ்சு. பட் ஆரவ் கிட்டேருந்து ஒரு சின்ன ஒரு ரெஸ்பான்ஸ் கூட இல்ல. ஒரு கால் இல்ல, ஒரு மெசேஜ் இல்ல. அவன கான்டாக்ட்டே பண்ண முடியல. நீங்க ஆரவ் மேல பயங்கர கடுப்பா இருக்கீங்க. இவனுக்கு எவ்ளோ தைரியம்! நான் பண்ணதுனால அத திருப்பி அவன் எனக்கே பண்றானா? அப்படிங்கிற மாதிரி செமையா காண்டாயிறீங்க. பட் இருந்தாலும் மனசுக்குள்ள ஏதோ தப்பா தோணிக்கிட்டே இருக்கு. நீங்க ஏதோ ஒரு வகையில ஆரவ ஹர்ட் பண்ண மாதிரி உங்களுக்கு தோணுது. சரி பேசாம வீக்கெண்ட் தானே, நம்ம அவன வீட்லயே போய் பார்க்கலாம். அவன் மோஸ்ட்லி வீக்கெண்ட்ல வெளில போக மாட்டேன்னு சொல்லியிருக்கான். கண்டிப்பா அவன் அபார்ட்மெண்ட்ஸ்ல தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆரவ பார்க்க அவனோட அபார்ட்மெண்ட்ஸ்க்கும் போறீங்க. பட் அபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்கனவே போயிருக்கீங்க. பட் ஃப்ளாட் எல்லாம் உங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ கீழே நின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இப்போ ஃப்ளாட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, அந்த வாட்ச்மேன் தாத்தா உங்க தெய்வம் மாரி உங்களோட கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறாரு. அவர பார்த்த உடனேவே நீங்க ரொம்ப ஆசையா போயிட்டு அந்த தாத்தா கிட்ட பேச ஆரம்பிக்கிறீங்க. "எப்படி இருக்கீங்க தாத்தா? என்ன தெரியுதா? நான் ஆரவோடைய ஃப்ரெண்டு" அப்படின்னு சொல்ல, "தெரியுதும்மா, தெரியுதும்மா. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உங்கள விசாரிக்கிறாரு. "நல்லா இருக்கேன் தாத்தா. ஆரவோட ஃப்ளாட் கொஞ்சம் காமிங்களா? அவன் வீட்ல இருக்கானா?" அப்படின்னு சொல்ல, "என்னம்மா என்கிட்ட வந்து கேட்குற? உன்னோட ஃப்ரெண்டு தானம்மா, உனக்கு தெரியாதா? ஆரவ் தம்பி ஒரு வாரமா வீட்டுக்கே வரல. நான் கூட எங்கேயோ ஊருக்கு போயிருக்குன்னு தான் நினச்சிட்டு இருக்கேன். ஆரவ் தம்பி என்கிட்ட சிலிண்டர் வாங்கி வைக்க சொல்லிச்சு. அங்கே பாரு சிலிண்டர் வாங்கி வச்சிருக்கேன். மளிகை சாமான் வாங்க காசு கொடுத்துட்டு போச்சு. மளிகை சாமானும் வாங்கி வச்சிருக்கேன். மிச்ச காசு என்கிட்ட தான் இருக்குது. தம்பியோட கார் சாவி கூட என்கிட்ட தான் இருக்குது. தம்பி எதையுமே வாங்கிக்கல. பாரு அயர்ன் பண்ண வந்த துணியெல்லாம் கசங்கி வீணாக போகுது. அது வேற ஒரு பக்கம் அப்படியே கிடக்குது. தம்பி ஒரு வாரம் ஆச்சுமா வீட்டுக்கே வரல" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தலையில் ஒரு இடியை தூக்கி போடுறாரு. உங்களுக்கு அதை கேட்டோன்னே ரொம்பவே டென்ஷன் ஆகுது. "என்ன சொல்கிறீங்க? ஒரு வாரமா வரலையா? அவனோட கார் சாவி எப்படி உங்ககிட்ட வந்துச்சு?" அப்படின்னு சொல்ல, "காரை சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஆளுங்க வந்தாங்கம்மா. அவங்க வந்து விட்டுட்டு சாவி என்கிட்ட குடுத்துட்டு போனாங்க. என் ஆரவ் தம்பி தான் என்கிட்ட வாங்கி வைக்க சொல்லுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு அதையும் உங்ககிட்ட சொல்கிறாரு. இப்போ இதெல்லாம் கேட்க கேட்க ரொம்பவே டென்ஷன் ஆகுது உங்களுக்கு. நீங்க ஆரவ கண்டுபிடிக்கிறதுக்காக உங்ககிட்ட இருந்த கடைசி ஹோப்பும் அப்படியே உடைஞ்சு போச்சு. என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே தெரியல. உங்களோட மைண்ட் சுத்தமா பிளாங்க் ஆயிடுச்சு. ரொம்பவே சோகமா அந்த வாட்ச்மேன் தாத்தா கிட்ட, "சரி தாத்தா நான் போறேன். ஒருவேளை ஆரவ் நான் போனதுக்கப்புறம் வந்தான் அப்படின்னா மறக்காம எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்கேருந்து கிளம்பி போறீங்க. நீங்க அங்கேருந்து கிளம்ப போக அந்த வாட்ச்மேன் தாத்தா திரும்ப உங்கள கூப்பிட்டு, "அம்மா ஒரு நிமிஷம் நில்லும்மா" அப்படின்னு சொல்ல, "என்ன வேணும் தாத்தா சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த வாட்ச்மேன் தாத்தா கிட்ட கேட்குறீங்க. "இல்லைம்மா ஆரவ் தம்பியோட காசு வேற என்கிட்ட கொஞ்சம் இருக்குது. வண்டியை ரிப்பேர் பண்ண கொஞ்சம் காசு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதுவும் இல்லாமல் மளிகை சாமான் வாங்க தம்பி வேற ஒரு 3000 காசு கொடுத்துட்டு போச்சு. சிலிண்டர் வாங்க வேற காசு கொடுத்துட்டு போச்சு. எல்லாத்தையும் வாங்கிட்டு மிச்ச காசு என்கிட்ட இருக்குது. அதனோட பில்லெல்லாம் என்கிட்ட இருக்குது. தம்பிக்கு அயர்ன் பண்ணி வந்த ட்ரெஸ் எல்லாம் வேற இருக்குது. கொஞ்சம் அதெல்லாம் அவனோட அப்பார்ட்மெண்ட்ஸில் வச்சுட்டு போறீங்களா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்ச்மேன் தாத்தா உங்ககிட்ட கேட்குறாரு.
பட் உங்களுக்கு ரொம்பவே தயக்கமாக இருக்குது. எப்படி ஆளே இல்லாத அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு எப்படி போக முடியும்? ஆரவ் அங்கே இருந்தாலும் போகலாம். இப்போ அப்படியே போகணும்னு நீங்கள் நினச்சா கூட ஆரவுடைய அப்பார்ட்மெண்ட் சாவியெல்லாம் உங்ககிட்ட இருக்காது இல்லையா? ஸோ நீங்கள் எப்படி போகிறது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே யோசிக்கிறீங்க. அந்த வாட்ச்மேன் தாத்தா கிட்ட எப்படி தாத்தா நான் போக முடியும்? அங்கே யாருமே இல்லை. அதுவும் இல்லாமல் சாவி வேற இல்லை. என்னால் எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா என்கிட்ட நிறைய காசு இருக்குது. ஏன்னா ஆரவ் தம்பி வந்து வண்டி ரிப்பேர் பண்ண காசு அவ்வளோ காசு என்கிட்ட மிச்ச காசு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்புறம் வந்து பிரச்சனையாயிடும். நான் இவ்வளோ காசு கையில் வச்சுருக்கேன், உனக்கு ஏது இவ்வளோ காசுன்னு கேட்பாங்க. என்னால் பதில் சொல்ல முடியாதும்மா, கொஞ்சம் அதெல்லாம் நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ல, காசை வேணா நான் வாங்கிட்டு போகிறேன், எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் இந்த திங்ஸ் எல்லாம் நான் எப்படி எடுத்துகிட்டு போய் வைக்கிறது? என்கிட்ட சாவி இல்லையா அப்படின்னு சொல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, இங்கே எல்லா அப்பார்ட்மெண்ட்டோட டூப்ளிகேட்டுமே பார்த்தோன்னா கம்பெனி ஆஃபீஸில் இருக்கும், நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டி தாத்தா அந்த ஆஃபீஸ்க்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த ஆஃபீஸ்கிட்ட கூட்டிகிட்டு போகும்போது ஒரு நோட் சைனிங் இருக்குது. அந்த நோட்டில் வந்து சைன் பண்ண சொல்கிறாங்க. இது எதுக்காக சைன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா வேறு யாராவது ஒருத்தவங்க வந்து அப்பார்ட்மெண்ட்டோட சாவி வாங்கிக்கிறாங்க, அப்படி இல்லைனா வந்து நீ யாராவது ஒருத்தவங்க வந்து பார்க்கறதுக்கு ஸ்ட்ரேஞ்சராக வராங்க அப்படின்னா இதில் வந்து சைன் பண்ணணுமா, நீ அதில் கையெழுத்து போடு அப்படின்னு சொல்ல நீங்களும் சைன் பண்ணுறீங்க. இதில் எதுக்கெல்லாம் சைன் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. லேட் நைட் யாராவது வந்து அப்பார்ட்மெண்ட்டோட வெளில போகிறாங்க, இல்லை அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வராங்க, அதே மாதிரி வந்து அப்பார்ட்மெண்ட்லேயே இருக்கிறவங்க கூட லேட் நைட் இங்கேருந்து போனாங்கன்னா இதில் சைன் பண்ணிட்டு தாம்மா போகணும் அப்படின்னு சொல்ல, நீங்கள் அப்போ ஆரோட நேம் இதில் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறீங்க. நோட்டில் ஆரோவுடைய லேட் நைட் சிக்னேச்சர் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா போன வீக் வெள்ளிக்கிழமை ஆரவ் உங்களை பார்க்க வந்தான் இல்லையா, அன்னைக்கு அவன் 1:30க்கு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கான். ஸோ இவன் உள்ளே வரும்போதும் சைன் பண்ணியிருக்கான். இவன் உள்ளே வந்துட்டு ஒரு 1 ஹவரில் திரும்ப வெளியிலையும் போயிருக்கான். இவன் வெளியில் போகும்போது அதுக்கும் சிக்னேச்சர் பண்ணிட்டு தான் போயிருக்கான். அதுக்கப்புறம் ஏதாவது சைன் இருக்கா அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் 1 வீக்காக அவனோட சிக்னேச்சர் எதுவுமே இல்லை. அவன் உள்ளே வந்துட்டு போனதுக்கான எந்த ஒரு தடையுமே இல்லவே இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த அப்பார்ட்மெண்ட்டோட சாவி உங்ககிட்ட கொடுக்குறாரு. உங்ககிட்ட சிக்னேச்சர் எல்லாமே வாங்கிக்கிறாரு. நீங்கள் யார் என்ன ஏதுன்னு கேட்குறாரு. நான் அவனோட ஃப்ரெண்டு, நான் அவன் கூட ஒன்றா தான் வேலை பார்க்குறேன், என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எல்லாத்தையும் சொல்கிறீங்க. இப்போ அந்த வாட்ச்மேன் தாத்தா கிட்ட சொல்லிட்டு எல்லா திங்ஸையும் நீங்கள் மேலே கொண்டு வரீங்களா அப்படின்னு சொல்லி எல்லா திங்ஸையும் லிஃப்ட்டில் ஏற்றி மேலே கொண்டு போகிறீங்க. அவனோட அப்பார்ட்மெண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா 6th ஃப்ளோரில் இருக்குது. ஸோ 6th ஃப்ளோரில் இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் தான். நீங்கள் அங்கே போகிறீங்க. அவனோட ஃப்ளாட்டுக்கு போகிறீங்க. ஃப்ளாட்குள்ளே போகலாமா சாவியை போடலாமான்னு யோசிக்கும் போதே ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா வேறு இது வந்து என்ன தான் ஆர வந்து ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் கூட அவன் இல்லாத போது அவனோட வீட்டுக்கு நம்ம தனியாக போகிறது அப்படிங்கிறது ரொம்ப தப்பான விஷயம் தானே. ஸோ நீங்கள் யோசிச்சுக்கிட்டே தான் அந்த சாவியை போட்டு உள்ளே போகிறீங்க. வாட்ச்மேன் தாத்தா இருமா, ஏன் பயப்படுற, நீ போ, ஆரவ் தம்பி அதெல்லாம் எதுவும் சொல்லாது, நல்ல பையன் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. ஆரவ் நல்லவன் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியணுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மனசில் நினச்சிக்கிறீங்க. நினச்சிக்கிட்டு அப்பார்ட்மெண்ட்டுக்கு உள்ளேயும் போகிறீங்க. அந்த வாட்ச்மேன் தாத்தா எல்லாத்தையும் வாசல்லே வச்சிடுறாரு. இல்லைம்மா நாங்கள் யார் வீட்டுக்குள்ளெல்லாம் வரக்கூடாது, நான் இங்கேயே வைக்கிறேன், நீங்களே எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் எல்லாத்தையும் வச்சுட்டு போயிடுறாரு. அவனோட அயன் பண்ணி வந்த ட்ரெஸ்ஸு, அவனோட க்ராசரிஸ் வாங்க சொன்னது, சிலிண்டரை மட்டும் வேற ஒருத்தர் தூக்கிட்டு வந்து கொஞ்சம் உள்ளே வச்சுட்டு போயிட்டாரு. மீதி எல்லா திங்ஸையுமே நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு போய் அங்கே டைனிங் டேபிளில் வைக்கிறீங்க. பார்த்தா டைனிங் டேபிளில் அப்படியே அலங்கோலமாக கிடக்குது. கிட்டத்தட்ட 1 வீக்கு முன்னாடி அவன் சாப்பிட்டது, அவன் காஃபி குடித்த கப்பு எல்லாமே அப்படி அப்படியே டைனிங் டேபிளில் இருக்குது. அதெல்லாம் பேட் ஸ்மெல்லே வர ஆரம்பிச்சிடுச்சு. கிச்சனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவனுக்கு சமைக்கவே தெரியாது, ஏதோ பண்ணி அடுப்பெல்லாம் தீய வச்சுருக்கான். காஃபியெல்லாம் போட்டிருக்கான். அந்த காஃபி போட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தீஞ்சு போய் கிடக்குது. அந்த பாத்திரம், அந்த பாலெல்லாம் வந்து ரொம்பவே கெட்டு போயிடும் இல்லையா, அது வந்து 1 வீக் ஃபுல்லாக அப்படியே வெளியிலே வச்சு அது வந்து நாசமாயிடும்ல. ஸோ அதுலேருந்து பேட் ஸ்மெல்லாம் வரவே ஆரம்பிச்சிடுச்சு. அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போய் பார்க்குறீங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு ரொம்பவே டென்ஷனாக இருக்குது. என்ன இது அப்பார்ட்மெண்ட்டே இப்படி குப்பை தொட்டி மாதிரி மாற்றி வச்சுருக்கான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. பார்த்தா சாப்பிட்ட பிளேட்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது, காஃபி கப்பெல்லாம் அப்படியே இருக்குது. கிச்சனுக்குள்ளே போய் பார்த்தா கிச்சனில் சிங்கில் பாத்திரம், எச்சில் பாத்திரம்லாம் அப்படியே கிடக்குது. அதுவும் இல்லாமல் அவன் பால் காய்ச்சின அந்த பாத்திரம்லாம் அப்படியே இருக்குது. அதில் பாலெல்லாம் பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. காஃபி பவுடர் பாட்டிலை கூட அவன் மூடவே காணும். அந்த அளவுக்கு வீடையே ஒரு அலங்கோலம் பண்ணி வச்சுருக்கான். அப்படியே வீடே கலவரமாக இருக்குது பார்க்குறதுக்கே. அப்படியே அவனோட பெட்ரூமுக்கு போகிறீங்க. ஒரு பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டு போட்டு தொங்கிட்டு இருக்குது. அந்த ரூம் அவன் யூஸ் பண்ண மாட்டான் போல இருக்குது. ஸோ அதை அப்படியே வந்து லாக் பண்ணி போட்டிருக்கு. இன்னொரு ரூம் மட்டும்தான் அவன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ரூம். ஸோ அந்த ரூமில் போய் பார்க்குறீங்க. எல்லா திங்ஸும் அப்படியே செதறி கிடக்குது ரூம் ஃபுல்லாக. கபர்டு ஓப்பனில் இருக்குது, கபர்டை க்ளோஸ் பண்ணல. அவனோட கோல்டு ரிங்கு, அவனோட வாட்ச்சு. அதில் உங்களுக்கு இன்னொரு ஷாக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் கொடுத்த வாட்சும் அந்த பெட்டு மேலேயே இருக்குது. அவனுடைய காஸ்ட்லியான வாட்ச் அவன் கட்டிட்டு போயிருப்பான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பட் கபர்ட் கிட்டே போய் பார்த்தா அவனுடைய நார்மலான காஸ்ட்லி வாட்சுமே பார்த்தீங்கன்னா அந்த கபர்டில் ஒரு ஷர்ட் மேலே அப்படியே இருக்குது. என்ன இது, நான் கொடுத்த வாட்சும் இங்கே தான் இருக்குது, அவனோட வாட்சும் இங்கே தான் இருக்குது, அவன்கிட்ட வேறு ஏதாவது வாட்ச் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யோசிக்கிறீங்க. பட் அவனோட கோல்டு ரிங்கு, அவனுடைய அந்த செயின் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே பெட்டு மேலே கிடக்குது. அவன் இதெல்லாமே போட மாட்டான் அதிகமாக. ஆனால் வந்து எப்போயாவது ரீசெண்டாக ஆக்சுவலாக எப்போனா யூஸ் பண்ணுவான். பட் இவன் அதிகமாக அதெல்லாம் யூஸ் பண்ணுற ஆளும் கிடையாது. எப்பவுமே அவன் ஒரே ஒரு சில்வர் பிரேஸ்லெட் மட்டும் தான் கையில் போட்டிருப்பான். அதே மாதிரி நீங்கள் கொடுத்த வாட்ச் அவன் கையில் கட்டியிருப்பான். இப்போ பார்த்தா கோல்டு ரிங்கு, அவனோட வாட்ச் எல்லாமே அப்படியே பெட்டில் சதறி கிடக்குது. உங்களுக்கு ரொம்பவே கோவம் வருது. பண திமிர் இந்த நாய்க்கெல்லாம். எல்லாமே இருக்குதுன்ற திமிரில் எப்படி
எப்படி தூக்கி போட்டு எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு போயிருக்கு. ஒரு கபோர்டு கூட ஒழுங்காக லாக் பண்ணாமல் போயிருக்கு. எவனா திருடன் வந்து எல்லாத்தையும் திருடிட்டு போனால் இவன்லாம் என்ன தான் பண்ணுவான்னு தெரியல அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஒவ்வொரு விஷயத்த பார்க்க ஆர்வம் மேலே அப்படியே உங்களுக்கு கொலை வெறியாக ஆகுது. சரி என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் அப்படி கலைச்சி போட்டு வச்சுட்டு போயிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்களே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அங்கே டைனிங் டேபிளில் இருக்க எல்லா அழுக்கு பாத்திரத்தையும் எடுத்துகிட்டு போய் சிங்கில் போடுறீங்க. அப்படியே கிச்சனெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பாலில் இருக்க பாத்திரத்தெல்லாம் எடுத்து கீழே போட்டுட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி க்ளீனாக அங்கங்கே அடுத்து செட்டில் பண்ணி வைக்கிறீங்க. கிச்சனெல்லாம் துடைக்கிறீங்க. தொடச்சிட்டு இப்போ ஆல்ரெடி க்ராசரிஸ் எல்லாம் வேறு வந்திருக்கலாம். அந்த க்ராசரிஸ் எல்லாம் அங்கங்கே எடுத்து ஷெல்ஃபில் அடுக்கி வைக்கிறீங்க. கிட்டத்தட்ட அவனோட வீட்டுக்கு நீங்கள் வேலைக்காரி வேலை பார்த்துட்ருக்கீங்க இந்த அரை மணி நேரமாக. டைனிங் டேபிள், கிச்சனு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு மளிகை சாமான் எல்லாத்தையும் எடுத்து ஸ்டாக் பண்ணி வைக்கிறீங்க. அப்படியே அவனோட ரூமுக்கும் போகிறீங்க. அவனோட ரூமில் பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் கலைஞ்சி போய் கிடக்குது. அந்த பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் நீட்டாக எடுத்து போட்டு விட்றீங்க. அதில் இருக்க அந்த வாட்ச்சு, மோதிரம், அப்புறம் எல்லா திங்ஸையுமே எடுத்து அங்கங்கே ஸ்டாக் பண்ணி பத்திரப்படுத்தி எடுத்து வைக்கிறீங்க. அயர்ன் பண்ணி வந்த ட்ரெஸ்ஸையும் கபோர்டில் வச்சு லாக் பண்ணுறீங்க. உங்களோட வாட்சை நீங்கள் கையில் வச்சு பார்த்துட்டே இருக்கீங்க. ஏன்டா அரவு இப்படி பண்ணுற, எங்கே தாண்டா போனேன், ஒரு வாரமாக எங்கடா போய் தொலைஞ்ச, ஊருக்கு தான் போனேன் அப்படின்னா ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வாட்சை பார்த்து அவன்கிட்ட பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு மென்டல் ஸ்டேட்டுக்கு அவன் உங்களை கொண்டு வந்துட்டான். உங்களுக்கு ரொம்பவே கோவம் வருது. கிட்டத்தட்ட டைம் பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு 2:30 கிட்டத்தட்ட லஞ்ச் டைம் ஆகுது. நீங்கள் காலையில் ஒரு 11:30 மணிக்கு போல் அவனோட வீட்டுக்கு வந்தீங்க. 2:30 ஆகிடுச்சு. 2:30 வரைக்குமே அவனோட வீட்டுக்கு வரவே இல்லை. கிட்டத்தட்ட லஞ்ச் டைம் ஆகிடுச்சு இல்லையா, உங்களுக்கு ரொம்பவே பசிக்குது. ஏன்னா நீங்கள் காலையிலே வந்தீங்க, காலையில் வீட்டில் சாப்பிட்டது, அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே சாப்பிடல இல்லையா. ஸோ உங்களுக்கு ரொம்பவே பசிக்க ஆரம்பிக்குது. சரி போய் ஃப்ரிட்ஜ்லேயாவது பார்க்கலாம் ஏதாவது வச்சுருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா ஃப்ரிட்ஜில் கீழ் ரேக் ஃபுல்லாக ஒரு 3-4 பியர் பாட்டில்ஸ் அடுக்கி வச்சுருக்கான். மேலே ஒரு 2-3 வாட்டர் பாட்டில் இருக்குது. அப்புறம் ஒரு வாழைப்பழம் அது இதுன்னு கொஞ்சம் 2-3 ஐட்டம் வச்சுருக்கான். பட் அது எல்லாமே வீணாக போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு வாரமாக அதெல்லாம் வெளியே எடுக்காமல் அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சு அதெல்லாம் ஃப்ரீசிங்லேயே வீணாக போயிடுச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்து நீங்கள் டஸ்ட்பினில் போட்டுடுறீங்க. பார்த்தா மில்க் ட்ரேயில் ஒரே ஒரு பால் பாக்கெட் இருக்குது. தெய்வம் இதையாவது வச்சுருக்கே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே அந்த பால் பாக்கெட்டை எடுத்து சரி காஃபியாவது குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போடுறதுக்கு எடுத்து வெளில வைக்கிறீங்க. அந்த பியர் பாட்டிலை பார்த்தோன்னே உங்களுக்கு செமையாக கடுப்பாகுது. இந்த நாய்க்கு குடிக்கிற பழக்கமே கிடையாது, இப்போ இந்த பழக்கம் வேறு வந்துருச்சா, பியர் பாட்டில் வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே அடுக்கி வச்சுருக்கான், வரட்டும் அந்த குடிகார நாயை தூக்கி போட்டு மிதிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மனசுக்குள்ளே பயங்கரமாக கோவம் வருது. பட் இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த சொல்ல நினைக்கிறேன். ஆரோவுக்கு குடிக்கிற பழக்கமே கிடையாது. இந்த பியர் பாட்டில் எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். இப்போ அப்படியே கதையை கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் அப்படியே போயிட்டு அந்த பால் பாக்கெட்டை கட் பண்ணி போட்டு காஃபியும் குடிக்கிறீங்க. இப்போ கொஞ்சம் க்ராசரிஸ்லாம் வந்தது இல்லையா, அதில் கொஞ்சம் பிஸ்கெட்ஸு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாமும் இருந்துச்சு. சரி அதையும் எடுத்து வச்சு நீங்கள் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க. கிட்டத்தட்ட டைமும் அப்படியே போய்கிட்டே இருக்குது. 1 மணி நேரம் ஆகுது. நீங்களும் வாசலையும் பார்க்குறீங்க, உங்கள் டைமையும் பார்க்குறீங்க, வாசலை பார்க்குறீங்க, டைமை பார்க்குறீங்க. ஸோ இப்படியே டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 ஆகிடுச்சு. நீங்கள் 2 வாட்டி காஃபி போட்டு குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க. பட் அவன் வந்த பாடே இல்லை. டைமும் 7:30 ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வீட்டுக்கு போகாமல் வந்தால் லேட் ஆகிடும் இல்லையா, உங்கள் அம்மாவும் வேறு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் என்ன ஆனால் நீங்கள் ஆரோட வீட்டில் தான் இருக்கீங்க அப்படிங்கிறத உங்கள் அம்மா கிட்ட சொல்லலை. நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்ரெடி 7:30 ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இங்கே இருக்க முடியாது, சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க. சரி நம்ம போன பிறகு இப்படி வந்துட்டானா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு கூட இன்னொரு 10 நிமிஷம் உட்காடுறீங்க. பட் இருந்தாலும் அதுக்கு மேலே உட்காரத்துக்கு உங்களுக்கு டைம் இல்லை. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்ரெடி பேலன்ஸ் அந்த மில்க் இருக்கும் இல்லையா, அதை தூக்கி அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு எல்லாத்தையுமே சிலிண்டரெல்லாம் ஆஃப் பண்ணி எல்லாத்தையுமே போட்டுட்டு ஃப்ரிட்ஜ் எல்லாமே இது பண்ணிவிட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்பியும் போகிறீங்க. போயிட்டு வீட்டை லாக் பண்ணிவிட்டு அந்த சாவியை கொண்டு போய் ஆஃபீஸில் கொடுத்துட்டு திரும்பவும் அந்த சிக்னேச்சரெல்லாம் போட்டுட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்பும்போது அந்த வாட்ச்மேன் தாத்தாவையும் பார்க்குறீங்க. அந்த வாட்ச்மேன் தாத்தா உங்ககிட்ட மிச்ச பணம்லாம் கொடுத்துருப்பார்ல, அந்த எல்லா காசையும் நீங்கள் அந்த வாட்ச்மேன் தாத்தாக்கே கொடுத்துட்றீங்க. இந்த காசு எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா இதெல்லாம் நான் வச்சுக்கூடாது, அப்புறம் நம்ம எனக்கு அந்த பதில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்ல, இல்லை இந்த காசை நான் தான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் இந்த காசை வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா எதுக்குமா கொடுக்குறேன், ஆரவ் தம்பி வந்தாலும் நிறைய காசு கொடுப்போமா அப்படின்னு சொல்ல, இது ஆரவ் தம்பி கொடுக்குற காசு கிடையாது, நான் உங்களுக்கு கொடுக்குறதா, இதை நீங்கள் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆரவ் வந்தான் அப்படின்னா தயவு செஞ்சு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், அவன் எனக்கு கண்டிப்பாக ஃபோன் பண்ண மாட்டான், பட் நீங்கள் எனக்கு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபோன் நம்பரையும் எழுதி கொடுக்குறீங்க. அதே மாதிரி அந்த தாத்தாவோட ஃபோன் நம்பரையும் எழுதி வாங்கிக்கிறீங்க. ஸோ அவரோட ஃபோன் நம்பரை வாங்கிக்கிறீங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு போகவே மனசு இல்லை. ஒருவேளை நம்ம இப்படி போன பிறகு திரும்பி வந்துடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு வாசல்லே ஒரு 10 நிமிஷம் நிற்கிறீங்க. பட் அவன் வந்த பாடே இல்லை. டைம் கிட்டத்தட்டமா அப்படி இப்படியுமா ஒரு 8:15 மேலேயே ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வீட்டில் இருந்தால் வீட்டில் இருக்க பத்திரகாளி ஆகிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி போகிறீங்க. வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கும் போகிறீங்க. போகிற வழி மொத்தமே உங்களுக்கு ஆரோட ஞாபகமாக மட்டும்தான் இருக்குது. என்னடா இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது.
பட் ஆரவை உங்களால் காண்டாக்ட் பண்ணவே முடியல. நீங்கள் வீட்டில் இருந்தால் ஏகப்பட்ட வாட்டி அவனுக்கு கால் பண்ணீங்க. பட் அவன் காலை ரீச் பண்ணவே இல்லை. ஸோ இப்படியே தான் போகுது. கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் ஆரவை பார்க்கவே இல்லை. ஆரவை காணவே காணோம். அவன் தொலைஞ்சிட்டானே நீங்கள் முடிவே பண்ணிட்டீங்க. அவன் என்ன ஆச்சுன்னே தெரியல. ஆஃபீஸ்லேயும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால இருக்கவே முடியல. இப்போ எல்லாருமே இப்போ நீங்கள் 1 வாரம் காணாமல் போனீங்க. இப்போ 1 மாதமாக காணாமல் போயிட்டான் இல்லையா? ஸோ இப்போ எல்லாருமே ரொம்ப அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பாரு, இவங்க 2 பேருக்கும் உண்மையான ரிலேஷன்ஷிப் தான் இருந்துச்சு. இப்போ எல்லாமே தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சவொடனே அந்த பையன் பாரு வேலையை விட்டே போயிட்டான், வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப அசிங்கமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாமே அவங்க காதில் விழுது. பட் நீங்கள் எதுக்குமே ரியாக்ட் பண்ணிக்கல. ஏன்னா ஆரவுக்கும் உங்களுக்கும் நடுவில் என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். பட் அதனால நீங்கள் எதுவுமே பேசிக்கல, வெளியிலையும் காட்டிக்கல. இப்படியே கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இப்படியே ஒரு 1.5 மாதம் போயிடுச்சு. இந்த 1.5 மாதத்துல ஆரவ் கிட்டேருந்து ஒரு காலோ, ஒரு மெசேஜோ எதுவுமே இல்ல. ஆஃபீஸ்க்கும் எந்த விதமான ஒரு இன்ஃபர்மேஷனுமே ஆரவ் பற்றி இல்ல. ஆரவோட டீமுக்கு இப்போ நியூவான ஒரு டிஎலுமே ரெக்ரூட் ஆயிட்டாங்க. ஆரவ் இப்போ சப்போஸ் வேலையை விட்டு தான் போயிருக்கான் அப்படின்னா, இந்த ஆஃபீஸில் அவன் 2 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணியிருக்கான். அந்த சர்வீஸ் லெட்டர் ஆகட்டும், இல்லை அந்த பிஎஃப், அந்த கிளாரிஃபைசேஷன்லாம் எதுவுமே அவன் பண்ணிக்கவே இல்லை. அந்த ஆஃபீஸ் பக்கமே அவன் வரவே இல்லை. ஸோ இப்படியே போகுது. உங்களுக்கு அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறதே புரியல. நாளாக நாளாக நீங்கள் ஆரவை பற்றி ரொம்ப அதிகமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் ரொம்பவே பேனிக் ஆகிட்டீங்க அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு நடுவில் நீங்கள் 2 தடவை ஆரவோட வீட்டுக்கு வேறு போயிட்டு வந்தீங்க. ஆரவோட வீட்டுக்கு ஒரு தடவை போகும்போது அந்த வாட்ச்மேன் தாத்தா இதே பதில் தான் உங்களுக்கு சொல்கிறாரு. இல்லைம்மா, ஆரவ் தம்பி வரவே இல்லை, ஆரவ் தம்பி வரவே இல்லைன்னு சொல்லிட்டு இதையே தான் சொல்லிக்கிட்டே இருக்காரு. இதுக்கு நடுவில் நீங்கள் ஆரவோடைய அம்மாவுக்கும் ஒரு தடவை கால் பண்ணீங்க. ஆரவோடைய அம்மா உங்ககிட்ட தான் கேட்குறான், ஆரவ் எப்படிமா இருக்கான், அவன் என் ஃபோனே எடுக்க மாட்டான், அவனுடைய பர்சனல் ஃபோன் வேறு ஆஃப்லேயே கிடக்குது, என்னன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இப்படியே தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் ரொம்பவே டென்ஷன் ஆகுறீங்க. என்ன தான் நடக்குதுங்க, இவன் எங்கே தான் போய் தொலைஞ்சானே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனாக இருக்கீங்க. நீங்கள் ஆரவுக்கு இமெயிலெலாம் கூட அனுப்பி பார்க்குறீங்க. பட் அந்த இமெயிலுக்கு கூட அவங்ககிட்ட எந்த ரெஸ்பான்ஸும் வரல. ஸோ இப்படியே போகுது. கிட்டத்தட்ட நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னா, இவனும் எல்லா ஆம்பளைங்கள மாதிரி தான், இவனும் என்னோட அப்பா மாதிரி தான், நான் உன்னை பார்த்துப்பேன், நான் உன் கூட இருப்பேன்னு சொன்னான், ஆனால் இவன் என்னை ஏமாற்றிட்டான், இவன் என்னை ஏமாற்றிட்டான், இவனும் என்னோட அப்பா மாதிரி தான், இவன் என்னை ஏமாற்றிட்டான்னு சொல்லிட்டு ஒரு நாள் நீங்கள் ரொம்பவே பிரேக் ஆகிட்டீங்க. ஆஃபீஸில் உங்களுக்கு வேலையே செய்ய முடியல. அப்படியே உட்காந்துட்டு ஒரு மென்டல் ஸ்டேட்டாக நீங்கள் ஆழ ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் அங்கேருந்து ஆஃபீஸில் சட்டுன்னு யார்கிட்டையும் எதுவுமே ஒரு வார்த்தை கூட பேசலை. நீங்கள் பாட்டுக்கு பேக் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கும் போயிட்டீங்க. இல்லை, நீங்கள் வீட்டுக்கு கூட போகலை. போகிற வழியில் ஒரு சின்ன பார்க் இருக்குது. அந்த பார்க்லேயே உட்காந்துட்டு நீங்கள் பாட்டுக்கு தனியாக அழுதுகிட்டே இருக்கீங்க. நீங்கள் அப்படி அழறத பார்க்கும்போதே அங்கே இருக்கவங்க எல்லாருமே உங்களை ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்குறாங்க. பட் நீங்கள் யாரை பற்றியும் யோசிக்கவே இல்லை. உங்களோட ஃபுல் கான்சன்ட்ரேஷனே இப்போ ஆரவ் மேலே மட்டும்தான் இருக்குது. நீங்கள் இப்போ என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னா, ஆரவும் எங்கள் அப்பா மாதிரி தான் நடந்துக்கிட்டான், அவனும் என்னை ஏமாற்றிட்டான், அவனும் எல்லா ஆம்பளைங்களும் மாதிரி தான், நான் எப்போவுமே ஒருத்தரை பிடிக்காதுன்னு சொல்லிகிட்டே இருந்தேன், எனக்கு ஏன் தான் அவனை பிடிச்சதுனே தெரியல, இப்போ தேவையில்லாமல் இவனை நினச்சி நான் இந்த அளவுக்கு வருத்தப்பட வேண்டியதே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. கிட்டத்தட்ட உங்கள் மனசே ரொம்ப உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். உங்களால் அந்த 1.5 வீக்ஸ், அந்த 2 மந்த்ஸாக உங்களால் எதுவுமே செய்ய முடியல. உங்களோட ஃபுல் கான்சன்ட்ரேஷனும் உங்களோட ஃபுல் தாட்டுமே பார்த்திங்கன்னா ஆரவை பற்றி மட்டும்தான் இருக்குது. ஒருவேளை ஆரவுக்கு எதாவது ஆகிடுச்சா, அவனுக்கு ஆக்சிடென்ட் எதாவது ஆகிடுச்சா அப்படிலாம் கூட நீங்கள் யோசிக்கிறீங்க. பட் அந்த மாதிரி நீங்கள் யோசித்தாலுமே கூட எப்படி இருந்தாலுமே அட்லீஸ்ட் ஆஃபீஸ்க்காவது இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும்ல இந்த 2 மந்த்ஸில், எதுவுமே வரலையே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள பயங்கரமான ஒரு கோவமே வர ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் ஆரவ் மட்டும் கிடையாது. அந்த பார்க்கில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்கள் மனசு ஃபுல்லாகவே இப்போ ஆரவை உங்களோட அப்பா கூட தான் கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க. போதும், இனிமேல் என்னோடய லைஃப்பில் எந்த ஒரு ஆம்பளைக்கும் ஸ்பேஸே கிடையாது. ஆரவும் இனிமேல் என் லைஃப்பில் இல்லை, எங்கள் அப்பனும் என் லைஃப்பில் கிடையாது, இனிமேல் வேறு எந்த ஒரு ஆம்பளையும் என்னோடய லைஃப்பில் வரப்போகிறது கிடையாது. எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்கானுங்க. எல்லாருமே பொண்ணுங்களை ஏமாத்துறதுல மட்டும்தான் குறியாக இருக்கானுங்க. இவனுங்கெல்லாம் பொண்ணுங்க கூட வாழ்கிறதுக்கே தகுதி இல்லாதவனுங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே நிறையவே கோவம் வர ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட ஒரு டிப்ரெஷனான ஒரு ஸ்டேஜில் தான் நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. இந்த 2 மாத காலம் உங்களால் எந்த வேலையுமே சரியாக செய்ய முடியல. வேலையிலையும் பெருசாக உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. வேலையிலும் ஏகப்பட்ட பிரச்சனை. அதித்தி இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. இந்த இடத்துல இருந்தோம் அப்படின்னா நம்ம இன்னுமே மென்டல் ஆகிடுவோம் போல இருக்குது. இந்த இடத்துல இருக்க நமக்கு ஆரவுடைய ஞாபகம் தான் அதிகமாக வருது. நம்மளால் வேறு எந்த விஷயத்துலையும் கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல. நமக்கு இதை தாண்டி வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரிய ஆரம்பிக்குது. நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிசைட் பண்ணுறீங்க. போயிட்டு மேனேஜர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறீங்க. நான் இந்த வேலையை ரிசைன் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்ல மேனேஜருக்கு ஷாக்காக இருக்குது. என்ன சொல்கிறீங்க அதித்தி அப்படின்னு சொல்ல, ஆமாம் சார், நான் இந்த வேலையை ரிசைன் பண்ணுறேன். எனக்கு வேறு ஒரு ஆப்ஷன் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, நாங்கள் இந்த ஊரை விட்டே போக போகிறோம். நாங்கள் இந்த ஊரை விட்டு வேறு ஒரு ஊரில் போய் செட்டில் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னென்னவோ மேனேஜர்கிட்ட போய் சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறது எல்லாமே போய் தான் அப்படிங்கிறது மேனேஜருக்கும் ரொம்ப நல்லாவே புரியுது.
பட் இருந்தாலுமே மேனேஜர் உங்களுடைய எல்லா இதையும் ஏற்றுக்கிறாரு. ஓகே அதித்தி, நீங்கள் சொல்கிறது எல்லாமே பொய் அப்படிங்கிறது எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் உங்களுடைய அந்த மென்டாலிட்டியை இப்போ நீங்கள் இருக்க அந்த சுச்சுவேஷனை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ உங்களோட ரெசிக்னேஷனை நான் ஏற்றுக்கிறேன். உங்களோட ரெசிக்னேஷனை ஏற்றுக்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு சின்ன ஆப்ளிகேஷன் இருக்குது, நீங்கள் அதை செய்வீங்க அப்படின்னா உங்களோட ரெசிக்னேஷனை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் உங்ககிட்ட அந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் இந்த வேலையை விட்டு போக போகிறீங்க. ஸோ எனக்கு அந்த இடத்துல ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பர்சன் வேணும். ஏன்னா நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிறதுனால எனக்கு எந்த இடத்துல வேலை வந்து லேக் ஆகக்கூடாது. நான் உங்களுக்கு ஒரு பர்சனை ரெக்ரூட் பண்ணி கொடுக்குறேன். அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்டு போங்க. எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்ல நீங்களும் வேறு வழி இல்லாமல் மேனேஜர் சொல்கிற இந்த விஷயத்த அக்செப்டும் பண்ணிக்கிறீங்க. ஓகே சார், நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. அந்த பர்சனும் அடுத்த நாளே ஆஃபீஸ்க்கும் வராரு. அந்த பர்சன் ஆஃபீஸ்க்கு வராரு. நீங்களும் அந்த பர்சன் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. இங்கே பாருங்கள், நான் இந்த 1 வீக்கில் இங்கேருந்து போயிடுவேன் அப்படிங்கிற விஷயம் இங்கே என் டீமில் யாருக்குமே தெரியாது. நீங்களும் அதை காட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 1 வீக் நான் போகிற கடைசி நாள் அன்றைக்கி நான் பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்லிக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் சாதாரணமாக எங்கிட்ட கற்றுக்க வந்திருக்க ஒரு பர்சனாக மட்டுமே எல்லாருக்கும் தெரியட்டும். நீங்கள் இதை பற்றி பேசிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பர்சன்கிட்டே சொல்லிட்டீங்க. உங்களுடைய மேனேஜர்கிட்டையும் சொல்லிட்டீங்க. அந்த பர்சனை ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குற எல்லாத்தையும் கற்றுக்குறான். ஆனால் இந்த பர்சன் எப்படி இருக்கான் அப்படின்னா பயங்கர அடமெண்ட்டாக இருக்கான். இவன் எல்லாருமே அப்படின்னா தனக்கு கீழே வச்சு பார்க்குற மாதிரியான ஒரு மென்டாலிட்டி அவங்ககிட்ட இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி எல்லா ஆம்பளைங்களுமே அப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி உங்ககிட்டயே இருந்துச்சு இல்லையா? ஸோ இப்போ அதே தான் இந்த பையனும் பண்ணுறான். உங்களுக்கு அப்படி தான் தோண ஆரம்பிக்குது. எல்லாரும் ஒரே மாதிரி தான், இவனுங்களாம் திருத்தவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் அந்த பையனுக்கு அந்த வேலையில் என்ன தேவையோ அதை மட்டும் தான் நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க. அதை தாண்டி அவனே உங்ககிட்ட எதுவும் பேசினா கூட நீங்கள் ஒரு வார்த்தை கூட அவங்ககிட்ட பேசுகிறதில்ல. நீங்கள் என்கிட்ட இங்கே கற்றுக்க மட்டும் தான் வந்திருக்கீங்க, ஒழுங்காக கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பையனுமே மூஞ்சை காட்டிக்கிட்டே தான் இருக்கீங்க. டீம்லேயும் பசங்கக்கிட்ட யார்ட்டையும் பெருசாக பேசலை. யாராவது உங்ககிட்ட பேசினா கூட போங்க போய் வேலையை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி அனுப்புகிறீங்க. கிட்டத்தட்ட அந்த 1 வார காலமும் முடிஞ்சிருச்சு. நீங்கள் லாஸ்ட் டே ஆஃபீஸை விட்டு போகவும் போகிறீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பசங்க எல்லாருமே ஒரு மீட்டிங் ஹாலுக்கு கூப்பிடுறீங்க. எப்பவுமே மீட்டிங் ஹாலில் கூப்பிட்டீங்கன்னா நீங்கள் தான் நின்று பேசுவீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பசங்க பக்கத்தில் சேரை போட்டு உட்காந்துருக்கீங்க. நீங்கள் சேரை போட்டு உட்காந்துருக்க அந்த புதுசாக நீங்கள் ட்ரெயின் பண்ண அந்த பையன் நின்றுட்டுருக்கான். நீங்கள் பேசுகிற இடத்துல நின்றுட்டுருக்கான். நீங்கள் அதை பார்த்த உடனேவே நீங்கள் சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்க. பட் பசங்க எல்லாருக்கும் ரொம்பவே டென்ஷன் ஆகுது. இங்கே என்ன நடக்குது, நீங்கள் ஏன் உட்காந்துருக்கீங்க, அவர் ஏன் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது தான் இல்லை அது எல்லாத்துக்கும் அவரே ஆன்சர் சொல்வார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. ஸோ இப்போ அந்த பர்சன் எல்லாருக்கும் நான் உங்களை விஷ் பண்ணிக்கிறேன். நான் தான் உங்கள் டீமுக்கு இனிமேல் டிஎலாக இருக்க போகிறேன். நான் தான் இந்த டிஎல் இனிமேல் இந்த டீம் வந்து ஹேண்டில் பண்ண போகிறேன். அதித்தி வந்து இப்போ ரிலீவ் ஆக போகிறாங்க அப்படின்ற மாதிரி உங்களை மீன் பண்ணி சொல்கிறாரு. பசங்க எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு. என்ன சொல்கிறீங்க சிஸ்டர், நீங்கள் ஏன் போக போகிறீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுட்ருக்கீங்க. பட் நீங்கள் எதுவுமே பேசலை, அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கீங்க. நீங்கள் அப்படி அமைதியாக உட்காந்துருக்க பசங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆகுது. என்ன ஆச்சு சிசி, நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் இருந்தீங்கன்னா தான் எங்களுக்கு ஜாலியாக இருக்கும், நீங்கள் ஏன் போகிறீங்க இப்போது, என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உங்ககிட்ட கேட்குறாங்க. பட் நீங்கள் எந்த ரீசனுமே சொல்ல. இல்லைம்மா எனக்கு வேற ஒரு ஆப்ஷன் கிடச்சிருக்கு, இதோட நல்ல பேக்கேஜ் இருக்குது, நான் அங்கே போகிறேன்டா, நான் ஊரை விட்டே போகிறேன், நான் சென்னையில் இருக்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எல்லா விஷயத்தையும் அந்த பசங்கிட்ட சொல்கிறீங்க. பட் எல்லாரோட முகமும் அப்படியே சோகமாகுது. நீங்கள் எல்லாமே பேசி முடிக்கிறதுக்காட்டியுமே அந்த டிஎல் புது டிஎல் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த பையன் சரி ஓகே எல்லாரும் போய் உங்களோட வேலையை பாருங்கள், டீமில் அங்கே ஏகப்பட்ட வேலை இருக்குது, ஏற்கனவே ஒருத்தங்க போகிறாங்க அப்படின்னா எவ்வளோ வேலை இருக்கும் தெரியல, போங்க எல்லோரும் போய் வேலையை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட எல்லாரையும் மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லி அவன் அங்கேருந்து அனுப்பி வைக்கிறான். இவனும் சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறான். உங்களோட மேனேஜரும் நீங்களும் மட்டும் தான் அங்கே இருக்கீங்க. உங்களோட மேனேஜர் ஆல் தி பெஸ்ட் அதித்தி, என்ன வேணாலும் பண்ணுங்கள், பட் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவரும் அங்கேருந்து போகிறாரு. உங்களுக்கு உண்மையாகவே இந்த இடத்துல நீங்கள் ஆரவை அதிகமாக மிஸ் பண்ணுறீங்க. அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. உங்களுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. நீங்கள் ஆரவை அதிகமாக மிஸ் பண்ணுறீங்க. 2 கையும் கோர்த்து அப்படியே உங்கள் தலையை டேபிள் மேலே சாய்ச்சி வச்சு பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறீங்க. நீ என்னை ஏமாற்றிட்ட ஆரவ், நீயும் எங்கள் அப்பா மாதிரி தான் நடந்துக்கிட்ட, என் கூட இருப்பேன், அப்புறம் எதுக்காகடா நீ எனக்கு அவ்வளோ பெரிய ஹோப்பாக நீ கொடுத்த, நீ இரு அதித்தி, நீ கவலைப்படாத, நான் உன் கூட இருப்பேன், எதுக்குடா என் தோலை நீ தட்டி கொடுத்த அன்றைக்கி, நீ இருப்ப, உன் கையை பிடிச்சிட்டே இந்த பிரச்சனையை கடந்து போகலாம் தானடா நான் திரும்ப அந்த ஆஃபீஸ்க்குள்ளே வந்தேன். ஆனால் நீ ஏன்டா என்னை ஏமாற்றிட்டு வெளியில் போனேன், நான் உனக்கு அவ்வளோ பைத்தியக்காரி மாதிரி தெரியுனடா, எல்லாருமே பண்ணதாடா இப்போ நீயும் பண்ணியிருக்க, நீயும் என்னை குத்தி தானடா கிழிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே அவனை கோவமாக 1008 வார்த்தைகள் சொல்லி திட்டுறீங்க. என்னதான் உங்கள் மனசுக்குள்ளே 1008 கோவம் இருந்தாலுமே கூட ஒரு தடவை கூட நீங்கள் ஆரவை வெறுக்கவே இல்லை. அவனை வெறுக்கிற மாதிரியான ஒரு வார்த்தை கூட உங்களால் பேசவே முடியல. கோபமான வார்த்தைகள் மட்டும்தான் வெளியில் வருதே தவிர அவனை வெறுக்கிற மாதிரியான வார்த்தைகள் ஒன்று கூட வெளியில் வரவே இல்லை. உங்களுக்கு உண்மையாகவே உங்கள் அப்பாவை நீங்கள் வெறுத்த அளவுக்கு ஆரவை நீங்கள் உங்களால் வெறுக்க முடியல. உங்களோட அப்பா உங்களோட லைஃபுக்கே சம்மந்தம் இல்லாத ஒரு ஆள் மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்க. பட் ஆரவை உங்களால் ஒரு நிமிஷம் கூட அப்படி யோசித்து பார்க்கவே முடியல. ஏன் இந்த 6 மாதத்தில் அவன் கூட நான் ஏன் அப்படி பழகினேன், நான் ஏன் எனக்கு அந்தளவுக்கு அவன் அட்டாச்சாக எனக்கு ஃபீல் ஆகுறான்னு எனக்கே தெரியலையே
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்பவே குழப்பத்தோட அங்கேருந்து கிளம்பி போகிறீங்க. அங்கேருந்து ஒரு பொண்ணு வேகமாக வரா. இந்த பொண்ணு யார் அப்படிங்கிறது உங்களுக்கே ரொம்ப நல்லா தெரியும். உங்களையும் ஆரவியும் தப்பாக பேசின அந்த பொண்ணு தான். இந்த பொண்ணு உங்ககிட்ட அக்கா ப்ளீஸ் ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்ல, என்ன வேணும் சொல்லுமா, நான் கிளம்புறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்ல, ப்ளீஸ் அக்கா தயவு செஞ்சு இந்த 2 மாதமாக நீங்கள் என்கிட்ட பேசவே இல்லை, எனக்கு தெரியும் நீங்கள் என் மேலே கோவமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, பட் இருந்தாலும் உங்ககிட்ட நான் சாரி கேட்டுடுறேன், என்ன நீங்கள் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்ல, இங்கே பாருமா நீ என்கிட்ட சாரி கேட்கணுன்ற எந்த அவசியம் கிடையாது, நீ கோவத்தில் தான் பேசுன அப்படிங்கிறது எனக்கு புரியுது, நீ சாரியெல்லாம் கேட்கணுன்ற அவசியம் இல்லை, நீ போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்ல, இல்லைக்கா தயவு செஞ்சு நீங்கள் ஒரு நிமிஷம் நில்லுங்க, நான் சொல்கிறத கேட்டுட்டு அதுக்கப்புறம் போங்க, எனக்கு ஆரவ் சாரை பிடிக்கும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை, பட் ஏதோ ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு மூலையில் தான் அந்த மாதிரிலாம் நான் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னேன். பரவாயில்ல நான் அதை பற்றிலாம் எதுவும் யோசிக்கல, நீ எதை பற்றி யோசிக்க வேணாம், நீ போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பொண்ணை அவாய்ட் பண்ணிட்டு போகிறீங்க. பட் அந்த பொண்ணு உங்களோட கையை பிடிச்சிக்கிட்டு பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறா. உங்களுக்கு என் மேலே கோவமே இல்லையாக்கா, ஏன்க்கா என்கிட்ட இந்த 2 மாதமாக நீங்கள் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க. இந்த பொண்ணுமே இப்போ உங்களோட டீமில் தான் இருந்துட்டு இருந்தா. பட் 2 மாதமாக நீங்கள் அவகிட்ட பேசவே இல்லை. ஏன்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டரை கேன்சல் பண்ண சொல்லியிருந்தீங்களே, ஸோ மேனேஜரும் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டரை கேன்சல் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு திரும்பி கொண்டு வந்து உங்களை டீம்லேயே போட்டுட்டாங்க. அந்த பொண்ணு எப்பவும் போல் நார்மலாக வேலை பார்த்துட்டு தான் இருந்தா. பட் அந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் பேசவே மாட்டீங்க. எப்போவுமே நார்மலாக எல்லாருக்கிட்டும் பேசுகிற அளவுக்கு கூட அந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் பேசுகிறதே இல்லை. கிட்டத்தட்ட அந்த பொண்ணை நீங்கள் அவாய்ட் தான் பண்ணிட்டு இருந்தீங்க. அந்த பொண்ணோட கையை பிடிச்சிட்டு நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு முடிஞ்சால் என்னை மன்னிச்சிடுங்க, இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கும்போது கூட நீங்கள் என் மேலே ஆக்ஷன் எடுக்க சொல்லலை, ஆனால் ஆரவ் சார் என் மேலே அவ்வளோ கோவமாக இருந்தார், முடிஞ்சால் ஆரவ் சாரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கிட்டே என்னை மன்னிச்சிட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டுருக்காங்க. அந்த பொண்ணு உங்ககிட்ட அக்கா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கட்டுமா, இந்த கேள்வி எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது, இதை நான் கேட்காம இருந்தேன்னா அந்த குற்ற உணர்ச்சி எனக்கு கொண்டுடும் போல இருக்கா அப்படின்னு சொல்லு என்ன வேணும், எல்லாத்தையும் பேசிட்டேன், இதை கேட்கறதுக்கு ஏன் நீ இவ்வளோ தயங்குற சொல்லு அப்படின்னு சொல்ல, உண்மையாகவே ஆரவ் சாரும் நீங்களும் லவ் பண்ணுறீங்களா, இல்லை உண்மையாகவே நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானா அப்படின்னு சொல்ல, நீங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட முகத்தில் அடித்த மாதிரி நானும் ஆரவை லவ் பண்ணுறோம், எனக்கு ஆரவை ரொம்பவே பிடிக்கும், நாங்கள் 2 பேருமே ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கோம், ஈவன் எங்கள் ரிலேஷன்ஷிப் எங்களோட வீட்டுக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்பி போகிறீங்க. அந்த பொண்ணுக்கு உண்மையாகவே ரொம்ப ஷாக்காக இருக்குது. அந்த பொண்ணாலே இந்த விஷயத்த கொஞ்சம் கூட நம்பவே முடியல. அந்த பொண்ணு அவள் பாட்டுக்கு அவளோட சீட்டில் போய் உட்காந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறா. நீங்கள் அங்கேருந்து வெளியில் வரீங்க. அதே மாதிரி நீங்கள் ஏன் அப்படிங்கிறத சொன்னீங்க, நீங்கள் எதுக்காக ஆரவை நீங்கள் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா, இப்போது அந்த பொண்ணுக்கிட்ட ஆரவும் நான் லவ் பண்ணல, நாங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொன்னால், உண்மையாகவே இந்த பொண்ணு இந்த பிரச்சனை நினச்சி ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவாள். செகண்ட் விஷயம், ஆரவை பின்னாடி தேவையில்லாமல் இன்னும் கூட கொஞ்சம் ஆசையை வளர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் ஆரவ் நாளை பின்ன இந்த ஆஃபீஸ்க்கு திரும்பி வந்தானா கூட, ஒருவேளை இந்த பொண்ணு இன்னமும் அவளுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் நிறைய இருக்குது இல்லையா. ஸோ அதனால தான் ஆரவை இந்த பொண்ணு வெறுத்துடணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் நீங்கள் ஆரவை நீங்கள் லவ் பண்ணுறதா அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு வந்திருப்பீங்க. இந்த இடத்துல கூட நீங்கள் ஆரவை செக்யூர் பண்ணணும், அந்த பொண்ணோட லைஃப்பையும் செக்யூர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் இப்படி ஒரு பொழியை தூக்கி உங்கள் தலைமையில போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி வந்திருக்கீங்க. கண்டிப்பாக இந்த விஷயம் கூட அந்த ஆஃபீஸில் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இதுக்கப்புறம் ஸ்ப்ரெட் ஆனாலும் அது உங்கள் காதுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை இல்லையா. ஸோ நீங்கள் அங்கேருந்து கிளம்பி போகிறீங்க. ரொம்பவே விரக்தியாக இருக்கீங்க. உங்களோட லைஃப்பில் அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியல. ஒரு ஹோப்பே இல்லை. அப்படியே அங்கேருந்து கிளம்பி உங்களோட வீட்டுக்கும் போகிறீங்க. லைஃப்பில் ரொம்ப பெரிய ஒரு ஏமாற்றம் திரும்பி பார்த்த மாதிரி இருக்குது. ஏற்கனவே அப்பா போனது லைஃப்பில் ஒரு ஏமாற்றம், சொந்தக்காரங்கள்லாம் ஒரு பக்கம் பண்ணது, வேலை, படிப்பு, அப்புறம் வீட்டில் காசு இல்லாத ஒரு கஷ்டம், சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிரச்சனையும் நீங்கள் தாண்டி வந்தபோது கூட வலிக்காத அளவுக்கு இப்போ உங்களுக்கு ரொம்பவே வலிக்குது. ஆரவ் கூட நீங்கள் இருந்த இந்த 6லேருந்து இந்த 7-8 மாதங்கள் உண்மையாகவே உங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக ரொம்பவே ஒரு பாதுகாப்பான ஒரு ஃபீலில் இருந்த மாதிரி இருக்குது. திரும்பவும் நீங்கள் அந்த பாதுகாப்புலேருந்து வெளியில் வந்து நீங்கள் திரும்பவும் ஒரு பயத்தோடு வெளில வர மாதிரி இருக்குது. இந்த சொசைட்டியை ஃபேஸ் பண்ண உங்ககிட்ட திரும்பவும் அந்த தைரியமே இல்லாத மாதிரி இருக்குது. வீட்டுக்கும் வந்திருக்கீங்க, அம்மா கிட்ட எதுவுமே சொல்லலை, வேலையை விட்டுட்டேன், இந்த மாதிரி நான் வேறு வேலை பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எந்த விஷயத்தையும் நீங்கள் அம்மா கிட்ட சொல்லலை. ரூமுக்கு வந்தீங்க, ஹேண்ட்பேக் அப்படியே போடுறீங்க, போயிட்டு பெட்டில் படுத்துக்கிறீங்க. படுத்துட்டு அப்படியே பயங்கர சத்தமாக கொஞ்சம் நேரம் அழுதா நல்லாயிருக்கும்னு தோணுது. ஏன்னா இந்த விஷயத்த கூட ஆரவ் தான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்லுவான். ஏதாவது பேசணும், உங்கள் மனசில் ஏதாவது இருக்குன்னா தயவு செஞ்சு அழுதுடு, அழுதாதான் உங்கள் பிரச்சனை கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரவ் உங்ககிட்ட அடிக்கடி சொல்லுவான். ஸோ அதுதான் இப்போ நீங்கள் செய்கிறீங்க. பயங்கர சத்தமாக அழுறீங்க. உங்களுடைய அம்மாவுமே இதை பார்த்துட்டு எதுவுமே பேசலை, அப்படியே அமைதியாக இருக்காங்க. சரி கொஞ்ச நேரம் அவள் அழட்டும், அவள் நார்மல் ஆகிடுவான், அதுக்கப்புறம் நம்ம கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவங்களும் அங்கேருந்து அமைதியாக போயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்கள் 2 பேரோட லைஃப்பில் என்ன நடந்துச்சு, ஆரவ் எங்கே போனால், நீங்கள் ஆரவை கண்டுபிடிச்சிங்களா இல்லையா, நீங்கள் அந்த வேலையை விட்டதுக்கப்புறம் புதுசாக வேறு ஒரு வேலைக்கு போனீங்களா இல்லையா, அந்த 3வது கேரக்டர் யார் அப்படிங்கிறத திங்க் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த 3வது கேரக்டர் நெக்ஸ்ட் பார்ட்டில் இன்ட்ரோ ஆகிறாரு. ஓகேவா?
ஸோ இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சினா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி, லவ் யூ ஆல், சியர்ஸ், பாய் அண்ட் டேக் கேர். அண்ட் இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் நிறைய ஃபீலிங்ஸாக ஹர்ட்டிங்காக தான் இருந்திருக்கும் அந்த பாட்டு. கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாவது பேசணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சீரியஸ் வித் தாரா சேனலை இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் மக்களே.